ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது உருகுனதும் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வறுக்கிறதுனா சும்மா லைட்டாக வறுக்கிறதுல நல்லா டார்க் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க் கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்துடும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அப்படியே எடுத்தாலே உதிரியாக கொட்டும் மொறுமொறுன்ட்டு. அந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு டார்க் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக சூடான தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகி சேமியா குக் ஆகிற வரைக்கும் வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் சேமியா வறுத்ததுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா வறுப்பட்ட சேமியா வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கரெக்டாக வேகும். இப்போ சேமியா வந்து தண்ணியெலாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், சின்ன டேபிள் ஸ்பூனில். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். அண்ட் அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அது நீத்து தண்ணி விட்டு திரும்பவும் வந்துட்டு சேமியா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வந்துட்டு சேமியாவை நல்லா வறுத்ததுனால பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டாது, குழையாது, நல்லா வந்துட்டு உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, சர்க்கரை, பால் எல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சேமியா வந்து குக் ஆகிடுச்சு. கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு லைட்டாக பெரட்டிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து லைட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் சேமியா, ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் சேமியா ரெசிபி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.